சவுதி அரேபியாவில் ஒரு வாரத்தில் மட்டும் 20,000த்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவில் குடியிருப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் எல்லை பாதுகாப்பு மீறல்களை கண்டறிய சவுதி அரேபியா அரசு நாடு முழுவதும் ஆய்வுகளை மேற்கொண்டது. இதன் விளைவாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 20,749 பேர்கள் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். பிப்ரவரி 27 முதல் மார்ச் 5 வரை நடத்தப்பட்ட ஆய்வுகளின் போது குடியிருப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் எல்லை பாதுகாப்பு சட்டங்களை மீறியதற்காக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களில் எல்லை பாதுகாப்பு சட்டங்களை மீறியதற்காக 3,517 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 3,361 பேர் தொழிலாளர் சட்டங்களை மீறியதற்காகவும் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைய முயன்றதாக 1,051 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 54% பேர் எத்தியோப்பியர்கள் என்றும் 43% பேர் ஏமனியர்கள் என்றும் கூறப்படுகிறது. மேலும் 3% பேர் பிற நாடுகளை சேர்ந்தவர்கள் என சவுதி அரேபியா அரசு கூறியுள்ளது. அண்டை நாடுகளுக்கு நுழைய முயன்ற 90 பேர் இதன் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மீறுபவர்களுக்கு தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்கிய 17 பேரும் கைது செய்யப்பட்டதாக சவுதி அரேபியா அரசு கூறியுள்ளது. மேலும் தற்போது சவுதி அரேபியாவில் 40,173 வெளிநாட்டவர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்டுள்ளதாகவும் இதில் 35,862 ஆண்கள் என்றும் 4,311 பெண்கள் அடங்குவார்கள் என சவுதி அரேபியா அரசு கூறியுள்ளது. நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைவதற்கு வசதி செய்பவர்களுக்கு அதிகபட்சமாக 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 மில்லியன் ரியால் வரை அபராதங்கள் விதிக்கப்படும் என சவுதி அரேபியா அரசு கூறியுள்ளது. மெக்கா மற்றும் ரியாத் பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான விதிமீறல்களை கண்டறியப்பட்டால் 911 என்ற எண்ணிற்கு, நாட்டின் பிற பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் 909 மற்றும் 996 என்ற எண்ணிற்கு புகார் அளிக்கலாம் என சவுதி அரேபியா அரசு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.